بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தர்களையும், நமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களையும் மறுமையில் நல்லோர்களுடைய கூட்டத்தில் உயர்த்துவானாக என்ற துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சொர்க்கவாதியாக மரணிப்போம். ஸோ கடந்த வாரம் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒரு 2-3 விஷயம் தான் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் எதுவாக இருக்குன்னா சொர்க்கமாக தான் இருக்குது. நம்மளை அல்லாஹ் படைச்சு இந்த ஆசையும் கொடுத்து தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கான், அனுப்பி வச்சுருக்கான். அப்படி ஒரு ஆசை இல்லைன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, அதன் பக்கம் நாட்டம் போகாது. நம்ம என்னதான் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலுமே நம்ம எதன் பக்கம் நம்ம ஆசை இருக்குது, சொர்க்கமா எப்படியாவது கிடச்சிடாதா, நான் தீமை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு எது வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம், சொர்க்கம் வேணுன்ற ஆசையில் குறைவு இல்லாமல் இருக்கிறோம். யாராவது அந்த ஆசை குறைவோடு இருக்கிறோமா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி குறைவோடு இருக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த ஆசையை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மனசில் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுலயும் என்ன இருக்குது, மக்கள்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குது. நம்ம தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடியவங்களா இருக்கிறதால தான் அல்லாஹ் இந்த சபையில் நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கான். இப்படி இல்லாமல் அதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகுது, வந்தால் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம், எல்லாருமா நாட்டில் இருக்கிற எல்லாருமா அதை பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க, நம்பியுமே அதை நம்பாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா சொர்க்கத்துடைய ஆசை நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது எதை பார்த்தோம் அப்படின்னா, சொர்க்கவாதியாக மரணிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். முதல்ல என்னென்னா, நம்ம கண்டிப்பாக இறைவன் அப்படின்றவன் யாருன்றதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். ஒருவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது, அவனுக்கு நிகராக யாருமே இல்லைன்றது வாயில் மட்டும் சொல்லக்கூடாது. உறுதியாக மனசு, நம்மளுடைய செயல், நம்மளுடைய நாட்டம் எல்லாமே எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு நம்ம இணை வச்சிடக்கூடாது, வார்த்தையில் கூட சொல்லிடக்கூடாது, முக்கியமாக நம்ம ஏதாவது செயல் காமிச்சு கூட கொடுத்துடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அடுத்த விஷயமா என்ன பார்த்தோம், அல்லாஹுடைய தன்மை அறிந்து அவனுடைய பெயர்களை நம்ம மனனம் செய்யணும். பேருக்காக அவனுடைய பெயர்கள் எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தோம். 99க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 99 பெயர்களையாவது அவன் தன்மை அறிந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அதற்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ அல்லாஹுடைய பெயர்களில் ஷதீதுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஷதீதுன்னா யாருக்காவது பொருள் தெரியுமா? கடுமையானவன் அப்படின்னு அர்த்தம். இந்த கடுமையானவன் நாம சொல்கிறோம்ல ரொம்ப கடினமானவங்க, அந்த மாதிரி கடுமையானவன் அர்த்தம் இல்லை. இதோடைய பொருள் விளங்கியிருந்தா இன்று நம்ம எந்த பாவமே செய்ய மாட்டோம், அந்த அளவுக்கு இந்த பொருள் வரும். இப்போ நம்ம ஒரு அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது 70 தாய்க்கு மேலே சமமானவன், அதாவது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவன். ஒரு தாயுடைய பாசமே இங்கே தாங்க முடியல, புள்ள கொஞ்சாலும் தான் விட்டு கொடுத்துட்றோம், இப்போ பரவாயில்ல புள்ள தானேன்னு சொல்லி போயிடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தாய் ஒரு பக்கம் போர்க்களத்தில் அலையிறாங்க, பால் அவங்களுக்கு வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்தில் குழந்தை தனியாக இருக்குது, யாரை அவங்க கைது செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைய தேடி தாய் அலையிறா. ஒரு தாய் பிள்ளைய தேடி அலைவான்றதுக்கு நான் எதுவும் உதாரணம் சொல்லணுமா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாய் மாதிரி ஒரு பிள்ளையை தேடி அலையிறதுக்கு வேறு எந்த உயிரினமும் இருக்காது, அது எல்லா உயிரினமும் சரி. அப்படி அலையிற பிள்ளை கட்டி அணைச்சி பிள்ளைய பார்த்தோன்னே என்ன செய்வா, உடனே அவள் என்ன செய்வா, பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு பால் குடி பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை பார்த்து சொல்கிறாங்க, இந்த தாய் எங்கேயாவது நெருப்பில் தூக்கி எறிவாளா அப்படின்னு கேட்குறேன்.
நெருப்பில் தூக்கி பிள்ளைய எரிவாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அது எப்படி செய்வாங்க பார்த்துக்கோங்க, ஒரு தாயே இப்படி செய்ய மாட்டா அப்படின்னா அப்போ அல்லாஹ் இந்தளுடைய 70 தாய்க்கு சமமானவன்னா இப்போ எவ்வளவு ஆசை இருக்கும். ஒரு 70 சமம், 70னா கிட்டத்தட்ட அரபியில் சொல்ல போனால் அது ஒரு எண் நம்பர் சொல்லுவாங்கல்ல, சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற அல்லாஹ் தன்னை பார்த்து சொல்கிறான், நான் கடுமையானவன், நான் வந்து உங்களை பிடிச்சா பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் எதுக்காக அப்படி அல்லாஹ் சொல்லணும்? கருணை மிக்கவன் அல்லாஹ் சொல்லும்போது அதை அப்படியே ஆப்போசிட்டாக கடுமையானவன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வை கோவப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வை கோவப்படுத்திருந்தா ஒரு தாயே ஒரு கடுமையானவன் தன்னை பற்றி சொல்லி, இந்த மாதிரி உங்களுக்கு நெருப்பு இருக்குது, உங்கள் கண்ணை நான் பொசிக்கிடுவேன், உங்கள் தோலெல்லாம் நான் உரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? எந்த அளவுக்கு அவனை நம்ம கோவப்படுத்தியிருப்போம், நம்ம செயல்கள் அந்த அளவுக்கு அவனை வந்து நிராசையாடைய வச்சுருக்கோம். அல்லாஹ் தன்னை படைச்ச இந்த மாதிரி மக்கள், நான் படைச்ச மக்கள் இப்படி எனக்கு நன்றி இல்லாதவங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னும் போது தானே அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி எச்சரிக்கை செய்கிறான். அப்போ இந்த வார்த்தையுடைய தன்மை இது எவ்வளோ கடுமையானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சதீதுன்ற வார்த்தையை மனப்பாடம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? என்ன பிரயோஜனம் நமக்கு சொல்லி நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? வெறும் சதீத் கடுமையானவன், ரஹ்மான் கருணையுள்ளவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? அளவற்ற அருளாளன் நம்மளுக்கு மீனிங்லாம் தெரியுது, ஆனால் உள்ளே போய் இறங்கி அதோடைய சாரம் தெரியணும் இல்லையா? அப்போ தான் நம்மளுடைய மாற்றம் இருக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த தன்மை தெரிந்து பேர்களை மனப்பாடம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் யாராவது இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிங்களா? சையதுல் இஸ்திக்ஃபார்னு ஒரு துவா இருக்குது, காலையும் மாலையும் ஓதுனா சொர்க்கம் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் யாராவது கேட்டு மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை ஹலால் ஆக்கணும்னு துவா செய்வோம். இன்னும் யாரெல்லாம் அதை செய்யலையோ அல்லாஹ் அவங்களுக்கு மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணும்னு துவா செய்வோம். வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ நான் கை தூக்குங்க, யாரும் மனப்பாடம் பண்ணலை, அவங்க எல்லாரும் நீங்கள் வந்து நஷ்டமாயிட்டீங்க நான் சொல்ல முடியும் இல்லையா? சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த ஞாபகத்துக்கு நமக்கு தரலையே, ஏன் அல்லாஹ் எனக்கு ஞாபகத்தை கொடுக்கல, நான் இதை செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு கவலை கொள்ளக்கூடியவங்களா இருங்க. அல்லாஹ் கிட்ட உங்களுடைய அந்த வார்த்தை அல்லாவுக்கும் உங்களுக்குமானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் அல்லாஹ் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவான். நீங்கள் எப்படியாவது அதை என்ன செஞ்சிருவீங்க? ஞாபகப்படுத்துருவீங்க. அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு இன்னுமே தரல, நம்ம செய்யலைன்னா கொஞ்சம் கை சேதம்தான். அல்லாஹ் என்னை பார்க்கலையா, அப்போ நான் அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடத்துல நான் இல்லையா அப்படின்றது கை சேதம் அடையுங்க. கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அல்லாஹ் கூட பேசுங்க. ஏன் அல்லாஹ் எனக்கு ஞாபகப்படுத்தாமல் விட்டுட்ட அப்படின்றது கேளுங்க. அல்லாஹ்கிட்டயே நீங்கள் என்ன செய்யுங்க? கேட்கக்கூடியவங்களா இருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி விசாரணையே இல்லாமல் சொர்க்கத்திற்கு போவாங்க அப்படின்னு பார்த்தோம். யார் வந்து இவர் முந்திக்கிட்டாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை சொன்னாங்களே, யார் அவர் பேரு? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உகாஷா முந்தி கொண்டார் இந்த துவாலன். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? சொர்க்கத்தை அடையிறதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னமே, ஆசைப்பட்டாங்களா? பேராசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோம். ஆசைலாம் படலை, பேராசைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விஷயத்தில் தான் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். இப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய சமுதாயத்தில் சொர்க்கம் செல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்னுடைய சமுதாயம்னா? யார்? நாம தான் இல்லையா? அந்த நாமன்றதுல இப்போ 2 கேட்டகரியாக பிரிய போகுது. அந்த நாம அதில் இருக்கிறோமா இல்லையான்றது இன்ஷா அல்லாஹ் நாம நம்மளை பார்த்துக்கலாம், வேற யாரையும் பார்க்க வேணாம். அவங்க போவாங்களா இல்லையா இந்த பேரே கிடையாது, இந்த வார்த்தையே கிடையாது. நான் போவேனா இல்லையா இந்த இடத்துல சொல்லும்போது, நான் இந்த இடத்துல உள்ளே இருக்கிறேன்னா வெளியே இருக்கிறேன்னா. இப்போ இங்கே சொல்கிறோம், இந்த கலர் ட்ரெஸ் போட்டவங்களாம் உள்ளே இருங்க, மற்றவங்களாம் வெளியே நில்லுங்க அப்படின்னு என்ன செய்வோம்? முதல்ல நம்ம ஐயோ என்ன கலர் சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, அந்த கலர் நம்மளுக்கு வருமா என்ன, அதுதான் நம்ம மனசில் வரும். இங்கே வெளியில் எல்லாம் வெயில் சுட்டு எரிக்குது, இல்லை மழை பெஞ்சு மழை கொட்டுன்னு கொட்டி தீர்த்துட்டு இருக்கு, வெளியே போகிறதுக்கு யாருக்காவது ஆசையாக இருக்குமா? இப்போ போங்கன்னா போய நீனாலும் உன் வீடாலும் வெளியே போயிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படியா இருக்கும்? வெளியே போனால் போயிட முடியுமா? வெளியே போனால் எங்கே நம்ம போவோம்? நரகத்துக்கு தான் போகணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன வெளியே என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் அனுப்பிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க? என்னுடைய சமுதாயத்தினர் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யா அல்லாஹ் அந்த இடத்துல என்னை வச்சுடு அப்படின்ற அந்த துவாவோட இந்த ஹதீஸை நம்ம கேட்போம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏற்க மறுத்தவரை தவிர, யாரை தவிர? ஏற்க மறுத்தவரை தவிர.
இப்போ நம்மளுக்கு புரியுதா? இந்த ஹதீஸ் புரியுதா? அப்போ நம்மளுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம் அல்லாஹ் நாடுனவங்களுக்கு, சில பேருக்கு இது யாரா இருக்கும் அப்படின்றதுல கேள்வி வந்திருக்கலாம். அப்போ கேட்குறாங்க, இறை தூதர் அவர்களே, யார் இந்த ஏற்க மறுத்தவங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. ஏற்க மறுத்தவங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஏற்க மறுத்தவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு கீழ்ப்படிந்தவர். யாருக்கு கீழ்ப்படிந்தவர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழ்ப்படிந்தவர். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கொடுக்கணும், டீ கொடுக்கணும், அவங்களுக்கு கால் அழுத்தி விடணும். அப்படியா? அவங்க அப்படி ஒரு தலைவராக இருந்தாங்களா? அவங்க இஸ்லாம் சம்பந்தமாக எந்த விஷயத்த சொன்னாங்களோ அதை யார் கேட்டாங்களோ அவங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லாதவங்க என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்க மறுத்தோர் கூட்டத்தில் வந்துருவாங்க அப்படின்றது அர்த்தமாயிடும். ஸோ இந்த இடத்துல நான் எந்தெந்த வார்த்தைக்கெல்லாம் ஏற்க மறுத்திருக்கிறேன் அப்படின்னு இப்போ யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேனா? எனக்கு கீழ்ப்படிந்தவர் சொர்க்கம் புரிஞ்சு போவாங்க, எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தையே ஏற்க மறுத்துட்டாங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ நான் எல்லா வார்த்தைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேனா? அவங்க என்னை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் செஞ்சேனா? என்னுடைய சகோதரர்கள் பற்றி புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, செஞ்சுருக்கேனா? என்னை பொறுமை காக்க சொல்லியிருக்காங்க, செஞ்சுருக்கேனா? கோபம் கொள்ளாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, செஞ்சுருக்கேனா? பேராசைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, செஞ்சுருக்கேனா? நம்மளுடைய கவனம் எல்லாம் நான் தொழுதுருக்கேனா, நோன்பு வச்சுருக்கேனா, ஹஜ்ஜி செஞ்சுருக்கேனா, உம்ராவா, ஜக்காத்தான் போகும். இஸ்லாம்னோடனே நம்மளுக்கு அந்த 5 தான் ஞாபகமே வரும். அதை தாண்டி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த 23 வருஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை அழகாக படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. ஒரு 2 சஹாபாக்கள் நடுவில் சண்டை வருதா, வருவாங்க வந்து எப்படி என்ன பண்ணணும், எங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி எங்களுடைய அந்த பகையை தீர்த்துக்கிறது, இல்லை இது நாங்கள் எப்படி சரிப்படுத்திக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனையாக வருவாங்க. இப்படி ஒருத்தவங்களாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற செய்தியை கேட்டு தான் நம்மளுக்கு ஹதீஸ்கள் அவ்வளவுமே இங்கே இருக்குது. நம்ம எவ்வளவு ஹதீஸ்களை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். என்னுடைய இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஹதீஸ் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த குர்ஆன் வசனம் எனக்கு உறுதுணையாக இருக்குது, அப்போ தானே நம்ம ஏற்றிருக்கிறோம் அர்த்தம். எதுன்னே தெரியாமல் நம்ம ஏற்றிருக்கிறோமா ஏற்க மறுத்துருக்கிறோம்னா சொல்ல முடியாதுல்ல. இந்த இடத்துல நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம பயணத்தையே நம்ம கிட்டத்தட்ட என்னென்ன ஆகிடும், ஸ்டார்ட் பண்ணலன்ற மாதிரி ஆகிடும். அது உள்ளே தெரிஞ்சால் தானே முதல்ல செய்கிறோமா செய்யலையான்னு தெரியும். முதல்ல உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் இங்கே நான் ஒரு பொட்டி கொண்டு வந்து வைக்கிறேன், சரியா? இந்த பொட்டியில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த பொட்டியில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் கேட்பீங்களா, இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நடிச்சுப்பீங்களா? என்ன இருக்குன்னு தெரியணும்ல, உள்ள என்ன இருக்குன்னு. நான் துப்பாக்கி வச்சுருக்கேன், யாராவது கேட்பீங்களா? ₹1,00,000 வச்சுருக்கேன், உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அப்போ அதே மாதிரி குர்ஆனில் என்ன இருக்குன்றது தெரியணும்ல, ஹதீஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நான் அதை எதை நான் ஏற்றிருக்கிறேன், எதை நான் ஏற்க மறுத்துட்டேன் அப்படின்றது நம்மளுக்கு விளங்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் போதும் அப்படின்னு நம்ம நிராசை அடைஞ்சிடாமல் அடுத்து நான் என்ன பண்ணலாம், எப்படி நான் போகலாம், என்னுடைய இஸ்லாமிய வாழ்க்கைன்றது தனியாக பிரிக்காமல் என்னுடைய சரியான வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை, அல்லாஹ் எனக்கு வந்து கொடுத்த வாழ்க்கையை போதுமானதாக நான் ஆக்கி வச்சுருக்கேனா அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும், கவனம் எடுக்கணும். இப்போ எத்தனை பேருடைய கண்கள் நேரில் பார்க்க முடியல பாருங்கள், சைடில் போகுது. ஏன் அந்த அளவுக்கு கவன சிதறல்கள் நம்ம இருக்கிறோம், முடியல நம்மளால் நேரில் பார்க்க. ஆனால் பிள்ளைங்களை திட்டுவோம், இங்கே படி, எங்கே அங்கே வேடிக்கை பார்க்குற சொல்கிறோம்ல. ஏன் அந்த அளவுக்கு இந்த உலகம் மாறி வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஹதீஸ் கேட்கும்போது சொல்கிறோம், சஹாபாக்கள் இப்படி உட்காந்து கேட்பாங்க, தலையில் காகமே வந்து உட்காந்துரும், சிலை மாதிரி கேட்பாங்க அப்படின்னு. எதுக்கு அந்த ஹதீஸ் சும்மா சொல்லிட்டு போனாங்க? இதே மாதிரி அவங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும், போயிருப்பாங்க வந்திருப்பாங்க, ஒரு முக்கியமான சபையாக இருந்திருக்கும், அங்கே எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும், போர் தளவாடங்கள் இருக்கும், கைதிகள் இருப்பாங்க, ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தவனை பிடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அவங்க எல்லார் கண்ணும் யார் அங்கே பேசுகிறாங்களோ அவங்க மேலே இருக்கும். நம்ம இப்போ வாசல் ஒருத்தவங்க வந்தால் அத்தனை பேர் கண்ணும் எங்கே போவோம், வாசலுக்கு போவோம். அந்த கண்ணை கூட நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல, எங்கேருந்து மனசை கொண்டு வருவோம் யோசிச்சு பாருங்க. இதுதான் சின்ன விஷயம், இதுதான் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகணுமே தவிர பெருசுலேருந்து வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நான் 5 வேளை என்னைக்கு தொழுவணும் அன்றைக்கி தொழுவ ஆரம்பிக்கிறேன்னு. யாராச்சும் தொழுவ முடியுமா? புதுசாக தொழுவ ஆரம்பிக்கிறவங்க சரியாக தொழுவவே இல்லை. இன்றைக்கி பயான் கேட்டுட்டு போய் அவங்க நாளைக்கு தொழுவணும்னு முடிவு எடுக்கிறாங்க, நாளைக்கு ட்ரை பண்ணுறாங்க முடியல, நாளன்னைக்கு ட்ரை பண்ணுறாங்க முடியல. நான் என்னைக்கு 5 வேளை தொழுவுறனோ அன்னையிலேருந்து தான் தொழுவ போகிறேன்.
அப்படின்னா இது நடக்கிற காரியமா? ஒரு வேளை சொல்லுவாங்க, 2 அப்படி 3 4 5ன்னு ஏறிக்கிட்டே போகும். இஸ்லாம் நமக்கு அப்படி தான் சொல்லியும் தருது. சின்ன சின்னதாக செய், சின்ன சின்ன விஷயமா பண்ணு. இப்போ நம்ம எங்கே ஆரம்பிக்க போகிறோம்? நம்ம கண்ணில் ஆரம்பிப்போம். நம்ம ஒரு விஷயம் குரான் ஓதுறோன்னு உட்காந்துட்டா எத்தனை பேரால் திரும்பி பார்க்காம இப்போ குரான் ஓத முடியுது? யோசிங்க. முதல்ல உட்காந்து ஓது நிறைய, நம்ம வயசான வீட்டுக்குன்னு போனாலே நிறைய பேர் உட்காந்து ஓதுறதோ தஸ்பீன்றதோ பார்க்கலாம். எத்தனை பேர் பார்க்குறோம்? நம்மளும் இப்போ வெளியே வேறு போகிறோம், நம்ம வீட்டில் இருக்குது. எத்தனை பேர் அது மாதிரி கவனம் இருக்குது? போயிடுச்சு, அந்த காலமே மலையேறி போயிடுச்சு. ஃபோனில் எவ்வளோ நேரத்தை செலுத்துகிறோம். நம்மளால இன்னைக்கு 1/2 மணி நேரம் குரான் ஓதிட்டேன்னா நான் டெய்லி 1/2 மணி நேரம் குரான் ஓதுறேன்னு சொல்கிறோம். எப்படி 1/2 மணி நேரம் குரான் ஓதுறேன்னு சொல்கிறோம்? அதை கூட ஓதாத நிறைய பேரும் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 30 சுபஹானல்லாஹ் நம்ம வாயில் நாம் மனசார சொன்னோமா அப்படின்னா கடமைக்கு சொல்லிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்லு தொழுதுட்டு என்ன செஞ்சுருவோம்? சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் முடிஞ்சிச்சு. நான் இன்னைக்கு 30 சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டேன், கை தூக்கிடலாமா? அது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானான்னு தெரியாதுல்ல. எத்தனை பேருக்கு சுப்ஹானல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியும்? நமக்கு இங்கே எனக்கு தெரியுன்றது ஜெயிச்சவங்க கிடையாது. எனக்கு தெரியும் இப்போ சில பேருக்கு மனசு தோணுச்சுன்னா ஜெயிச்சவங்கள ஆகிட மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல விஷயம். இத்தனை பேருக்கு தெரிஞ்சாதான் நம்ம சமுதாயம் ஜெயிச்ச மாதிரி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே சொல்கிறாங்க, என் சமுதாயம் என்ன செய்யும்? சொர்க்கம் செல்லும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த வரி என்னது? எனக்கு மாறு செய்யாதவங்க, என்னை ஏற்க மறுத்தவங்களை தவிர. சின்ன சின்ன விஷயத்தில் இதுக்கப்புறம் கவனம் செலுத்தணும். நம்ம உண்மையாகவே பெரிய பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு முன்னாடிலாம் பாருங்களேன், சுன்னத்து 4 ரக்காத்து, ஃபர்லு 4 ரக்காத்து, அடுத்து சுன்னத்து 2 ரக்காத்து, 2 ரக்காத்து நஃபீலுன்னு தொழுகிறவங்கள பார்த்துருப்போம். இன்னைக்கு ஃபர்லாவது தொழுவுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் தொழுவாமல் இருக்கீங்க, ஃபர்லாவது தொழுவுங்களேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ சுன்னத்தெல்லாம் காணாமே போயிடுச்சு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதை சொல்லுறதுக்கு பழக்கலாம்ல. இப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளுடைய சலாம் சொல்லும் போது சிரிக்கிறோமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. ஒரு சிரித்த முகத்தோட சலாம் சொல்கிறோமா? சலாம் சொல்லும் போது முழுசாக வாயிலேருந்து நம்ம சலாம் முதல்ல வருதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. ஒரு சப்பல் விடுறோமா? எந்த கால் வெளியில் விடுது, எந்த கால் முதல்ல போடுது பார்க்க ஆரம்பிங்க. ஒரு பாத்ரூம் உள்ள போகிறோமா? எந்த காலை முன்னாடி வைக்கிறோம், எந்த காலை பின்னாடி வைக்கிறோம் பாருங்க. கழுவும் போது எதை முன்னாடி கழுவுறோம், எதை பின்னாடி கழுவுறோம் பாருங்க. எவ்வளோ விஷயம் இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஏற்க மறுக்கல இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுடைய கவனம் சின்னதாக வந்தால் நம்மளுடைய ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்க்கு தெரியும். நம்ம யாருக்கும் காமிக்கணுன்ற அவசியமே என்ன இல்லை, இஸ்லாம் விஷயத்தில் இல்லை. யார் மனசையாவது நம்ம நிறைவேற்றுறதுக்காக இங்கே நம்ம இஸ்லாமிய இதில் கடைபிடிக்க முடியுமா? நான் இங்கே இப்படி தான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இப்படி இருக்கேன், நான் இப்படி மாறிடுறேன், அது சரியான இஸ்லாமாக இருக்க முடியுமா? முடியாது. எல்லா இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் 99.9% இருக்க நம்ம முயற்சி பண்ணால் ஒரு 30-40% இருப்போம். இல்லை அப்படின்னா இங்கேயே 30-40னா அப்புறம் அல்லாஹ்கிட்ட போய் எது சேராமல் போயிடும்ல. இப்போ மீதி இருக்கிற விஷயங்களை ஏன்னா நிறைய நஃபீல் செய்யதான் அல்லாஹ்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? நெருங்க ஆரம்பிப்போம். நஃபீல்னு நம்ம என்ன, நம்மளுக்கு நஃபீல்னால என்ன தெரியும்? யோசிச்சு பாருங்க. நஃபீல்னாலே தொழுவதான் தெரியும். மிஞ்சி போனால் என்ன தெரியும்? நோம்புன்னு நம்மளாம் நோக்கி தான் நம்ம நஃபீல் நோம்பு. இதை தவிர நஃபீல்னா என்னன்னு தெரியும்? நாமளாம் ஆசைப்பட்டு அல்லாஹ்க்கு பிடிச்சமானது எது செஞ்சாலும் நஃபீல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எதெல்லாம் சிரிக்கணும் சொல்லி கொடுத்துட்டாங்க, அது சுன்னத்தாயிடும். ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா அது சுன்னத், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களே நம்ம சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்கள ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். அதை தாண்டி சில விஷயம் எனக்கு நேரம் இருக்குது, நான் அப்படி செய்கிறேன், அதுக்காக மிகச்சிடக்கூடாது, நான் எல்லா நாளும் நோன்பு வச்சிட போகிறேன்னு போக முடியுமா? அதுவுமே நம்மளுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சுருக்கு? நடுத்தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ பயபக்தி ஈமானோடு நம்ம யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். முழுசாக நம்ம செய்கிறது இருக்கிறத செஞ்சாலே போதும், ஃபர்லு ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்தது தான் என்னது? சுன்னத்துன்ற கேட்டகரியில் இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் சின்ன விஷயங்களில் நம்ம ஒரு நல்லிணக்கம் காமிக்கிறதுல, ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துக்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு மனசு உள்ளவங்க யார் இருப்பாங்க? அவங்க எந்த விஷயத்தை விட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? மனைவிமார்களில் 11 மனைவியை ஒருத்தவங்க சமாளிச்சிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட கணவனாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தவங்க யாராவது என் புருஷன் மாதிரி வராது 100க்கு 100 மார்க் போடுறேன்னு நம்ம ஒரு ஆள் கொடுப்போமா? நான் உட்பட யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வாயில் என்ன வந்துடும்? எவ்வளோதான் செஞ்சாலும் அந்த செய்யாத விஷயத்தை தான் பிடிச்சிப்போம். நீ இதை செய்யலல்ல அப்படி தானே சொல்கிறோம்.
செய்யாத விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வருது. அப்போ அந்த மாதிரி அவங்களுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகள், அது எத்தனை பிள்ளைகள் நம்மளுக்கு ஒரு ஜுரம் வந்தால் தாங்கலை, தான் உசுரோடு இருக்கும்போதே நம்மளுக்கு தனக்கு பிறந்த 6 பிள்ளைங்களை மண்ணில் வச்சவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் அப்படின்னா சும்மாவா இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளா? அப்போ அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளுக்கு சின்னதாக ஒரு விஷயம் வந்துட்டாலே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. உண்மையாகவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில. பெரியவங்களே சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்துச்சு இந்த வார்த்தை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தெரியாமே ஸ்ட்ரெஸ்ஸுன்ற அளவுக்கு போயிட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மாத்திரை தான் சாப்பிடணும், அதான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், பெருசாக எடுத்துக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்ப தலைவனாகவும் இருந்தாங்க, அந்த நாட்டுடைய தலைவனாக இருந்தாங்க, ஆன்மீக தலைவனாக இருந்தாங்க. எத்தனை நபர்களை சமாளித்தாங்க. அல்லாஹ்க்கும் அவங்களுக்குமான வஹி, நடுவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வருகை, எப்படி ஒரு ஊரை விட்டு ஓடி வந்திருக்காங்க. எத்தனை விஷயங்களை அவங்கள பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்திருக்காதா? அவங்க மனுஷன் தானே, அல்லாஹ் மனுஷனாக தானே அவங்களே படைச்சான். அவங்க கூட இந்த சஹாபாக்கெல்லாம் நெருப்பில் போட்டு வாட்டினாங்களே, மண்ணெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்தாங்களே, அவங்களுக்குலாம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லையா? நம்ம எங்கேயும் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை. ஸோ ஒரு மூமீனுடைய வார்த்தையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை வராது. நம்ம மூமீனாக இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் தாங்க முடியலன்ற வார்த்தை என்ன செய்யாது, வராது. நம்ம அதை மீறி என்னால் தாங்கிக்க முடியல, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறோன்னா அவங்க மூமீனா இல்லையான்ற கேள்விக்குறி வந்துடும். ஏன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல, நீ மூமீனா கிடையாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அது அல்லாஹ்க்கும் அவங்களுக்கும் முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சக்திக்கு மாதிரி சோதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ரொம்ப சோதிக்கிறேன், தாங்க முடியாத சோதனையில் இருக்கிறேன்னா அல்லாஹ்க்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறோமா? நாம அல்லாஹ் நீ என்ன அப்படி சொல்லிட்ட, இந்த மாதிரி இருக்குது அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோமா அல்லாஹ்க்கு? ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம சின்ன சின்ன விஷயம், இப்படி நீ சொல்லியிருக்கால, நான் அதனால் நான் இப்படி இருக்கிறேன், நீ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறல்ல, நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் நான் இதை விட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். இதுதான் ஏற்க மறுத்தவங்களுக்கும் ஏற்க மறுக்காதவங்களுக்கும் வித்தியாசம். இப்போ நான் சொல்லும்போது அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று தோணியிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லடியார்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தனக்கு தூர்ன மாதிரி தோணும். மற்றவங்களுக்கு தான் இது என்ன செய்யாது, என்ன சொல்கிறாங்கன்னே விளங்காமல் இருக்கலாம். அல்லாஹும்ம ஃபக்கீஹ்னா ஃபித்தீன், இந்த துஆவை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவங்களா இருக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல புரியணும், அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கத்துக்குள்ளேயே நம்ம நுழைய முடியும். ஸோ அப்படி புரிஞ்சு ஏதோ சொல்கிறாங்களே இது எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கே தோணுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ இதுவோ, நம்ம வீட்டு பக்கம் போகும்போது எதோ கேட்டுட்டாங்களோ, நம்மளை பற்றி அவங்க யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சுன்னா தவறான எண்ணம். இதெல்லாம் என்னது, எந்த விஷயமும் இல்லை. அல்லாஹ் நம்ம காதில் இந்த வார்த்தைகளை விழுறதுக்கு நாடி இருக்கான். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவங்களுக்கு தான் அந்த ஞானத்தை கொடுக்குறான். அந்த ஞானம் அப்போ என்கிட்ட இருக்கு, எனக்கு யோசிக்குது, எனக்கு இது எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குன்னு தோணுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுருக்கான், அந்த எண்ணத்தை கொடுத்துருக்கான். அப்போ அவனுடைய ஞானம் எனக்கு வந்திருக்குன்ற ஞாபகத்தை பாருங்க. இதுதான் ஞாபகத்தை பார்க்கக்கூடிய. சில ஞாபகத்து கண்ணுக்கு தெரியும், சில ஞாபகத்து கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கே தெரியாத ஞாபகத்தை விளங்கிக்கிறது அப்படின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கம் நம்மளுக்கு தெரியக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து இந்த சொர்க்கம் செல்பவர்களாக மரணிப்போம் அப்படின்னும் போது 2 தொழுகைகள் குறித்து சொல்கிறாங்க. அசரியும் ஃபஜ்ரையும் சொல்கிறாங்க. பகலின் வெப்பம் குறைந்த 2 தொழுகைகளை, அதாவது ஃபஜ்ர் அசர் தொழுகைகளை முறையாக தொழுகிறவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரில் 574வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டு அசரியும் ஃபஜ்ரையும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப சோம்பலாக இருக்கிற நேரம் அது, நமக்கு ரொம்பவும் சோம்பலாக இருக்கிற நேரம் அது, அதே மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரம் அதுன்னு கூட சொல்லலாம். அசருடைய நேரம் தான் பிள்ளைங்க வருவாங்க, மதரசாவுக்கு அனுப்பணும், டியூஷனுக்கு அனுப்பணும், டீ போடணும், வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவணும், சாமான எல்லாத்தையும் ஒழுங்கு வைக்கணும், ஏகப்பட்ட வேலை அந்த அசரில் தான் இருக்கும். ஃபஜ்ருக்கு நம்ம எல்லாத்தையும் வேலை செஞ்சு களைச்சி போயிடுவோம், ஃபஜ்ரில் எந்திரிக்க முடியாது. அப்போ ஃபஜ்ரும் அசரும் அழுத்தி சொல்லியிருக்க காரணம் என்ன, அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் சளி பிடிச்சா நம்மளால் எதை சொல்ல முடியாது, ஃபஜ்ரை விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் தூக்கம் வந்த மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். ஷைத்தான் நம்ம பக்கத்தில் படுத்து தட்டி கொடுத்துட்ருக்கான்னு அர்த்தம், வேறு ஒன்றும் செய்யலை. நம்மளுக்கு சுகமான மெத்தையை அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான்.
உங்களுக்கு அந்த நேரம் மட்டும் சுகமாக இருக்குன்னா நீங்கள் ஏறி ஷைத்தான் மடியில் படுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த நேரத்து சுகம் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஃபஜ்ருடைய சுகம் மட்டுமே எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அப்பதான் தோணும் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் தூக்கமே வரல, இப்பதான் தூக்கம் வருது, தூங்கிடலாம். அது யார் சொல்றது? நாம சொல்லல, ஷைத்தான் நம்ம காதுல சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது ஷைத்தானுடைய வார்த்தை. அழகா கேட்கலாம் நம்ம ஷைத்தான் பேசுறது நமக்கு நல்லா கேட்கும். ஏன்னா அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொல்றதான் அவன் வேலையே. அவன் என்ன போட்டு தூங்க வைப்பான்? நம்மள 3 முடிச்சு போட்டு தூங்க வைப்பான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அந்த நேரத்துல நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஃபீல் ஆகும். அது நம்ம உடம்பு பேசுற பேச்சு இல்ல, ஷைத்தான் பேசுற பேச்சு. ஷைத்தான் ஜெயிக்கிறானா நாம ஜெயிக்கிறோமான்னு பார்த்தா ஷைத்தான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனை ஒத்தவனையா ஜெயிக்கிறான்? அவன் ஜெயிக்கிறது பல பேரை ஜெயிக்கிறவன் அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். யார? ஈமான் குறைவா இருக்கிறவங்களை அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். நான் அல்லாஹ் கிட்ட போய் அவன் சொல்லும் போதே என்ன சொன்னான்? எனக்கு மறுமை வரைக்கும் என் டைம் கொடு, மறுமை வரைக்கும் எனக்கு நேரம் கொடு அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு அடிபணிந்தவர்களை தவிர நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அப்ப அல்லாஹ்க்கு அடிபணிந்தவர்களை அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நம்மளை மிகைச்சிடுறான் அவன் அப்படின்னும் போது நம்ம அல்லாஹ்வுக்கு அடிபணியாதவர்களா இருக்கிறோம். அதுதான் இங்க நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட். ஹதீஸை தெரிஞ்சு வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஹதீஸ் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தெரியும். ஷைத்தான் இது மாதிரிலாம் பேசுவான்னு தெரியும். ஷைத்தானை அல்லாஹ் மறுமை வரைக்கும் நேரம் கொடுத்துருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு நிபந்தனையோட சில பேருக்கு ஷைத்தானோட மீற முடியுன்றது தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இங்க நான் என்னுடைய நேரத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அவன் மிகச்சிட்டானா நான் யாரா இல்லை, அங்க அல்லாஹ்வுடைய அடியாரா அங்க இல்லை. அப்ப அந்த நேரத்துல இப்ப இந்த ஹதீஸ் யாருடைய உள்ளத்துல போயிருக்கோ அவங்களுக்கு நாளை காலை ஃபஜ்ருடைய ஞாபகம் வரணும். எப்படி போனாலும் முக்கியமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற ஏஞ்சி சோறாக்குற வேலை கூட இல்லை, டிஃபன் செய்யற வேலையும் இல்லை. அவங்க சொன்னாங்கல்ல நான் ஏஞ்சிலாம் தொழுவ முடியாது அப்படின்னு நம்ம நினைப்பு வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இந்த இடத்துல அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவங்களுக்கு தான் ஞானம். திரும்பவும் சொல்றேன், நன்மையை நாடி இருக்கானா இல்லையான்றது யார் கையில இருக்கு? அவங்க கையில இருக்கு. இப்போ நம்ம போகும்போதே ஒரு ரோட வெளியில போகணும்னு நினைச்சோம். இப்போ எதை யார் எடுத்துக்கிட்டு போறோன்றது அந்த நியத்தோட போவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபஜ்ரு அசரு இன்ஷா அல்லாஹ் நம்ம மீறாம இருந்தோம். இது நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கு. அல்லாஹ்க்காக இந்த விஷயத்தை எப்படியோ பிடிச்சி தொழுதுட்டு இருக்கிறோம் இந்த வக்தில் அப்படின்னும் போது என்ன செய்யலாம்? கண்டிப்பா சொர்க்கம் இருக்குன்ற இதை கொடுக்குறாங்க, நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாக்கு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஃபஜ்ருடைய அசருடைய நேரத்தை வச்சு நம்ம கணிச்சுக்கலாம் நம்ம சொர்க்கவாசியா மரணிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது. ஏன்னா சொர்க்கவாசியா மரணிச்சா சில அடையாளங்கள் இருக்கு, உலகத்துல இருக்கும் போதே தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்கள்ல நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்தது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் 4வது அத்தியாயம் 124வது வசனத்துல ஆண்களிலோ பெண்களிலோ, அது ஆண்கள் பெண்கள் நல்லா பிரிக்கிறான் பாருங்க. ஏன் பிரித்து சொல்லணும்? ஒருத்தவங்க பேரை சொல்லும் போது அவங்க கவனிப்போம். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஃபாத்திமாவா இருக்கலாம், ஆயிஷாவா இருக்கலாம். ஆயிஷா இங்க பாருங்களேன்னா என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? காது கொடுத்து கேட்போம். அதனாலதான் என்ன சொல்றான் அல்லாஹ் பொதுவா யாயுள்ளதீன் ஆமனுன்னு கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அப்படி கூப்பிடல, பெண்களிலோ ஆண்களிலோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டு என்ன செய்யணும்? முதல்ல நம்பிக்கை கொண்டு. யார் நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ்வனா அல்லாஹ் அப்படின்னு நம்பிக்கை கொண்டா போதுமா? கடந்த வாரம் தான் பார்த்தோம் எப்படி நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்தோரை. நல்ல அறம்னா லட்சமா கொடுக்கணும்னு நியத்து வைக்காதீங்க. அடுத்த வாரம் பயானுக்கு வரும்போது வாமா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு வந்தாலும் ஒரு நல்ல அறம் தான். இங்க கேட்ட விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு போய் சொன்னாலும் நல்ல அறம் தான். இங்க கேட்ட வாசல் சுபானல்லான்னு சொன்னாங்களே, சும்மா தானே சுபானல்லா சொல்லுவோமே அப்படின்னு சொன்னாலும் நல்ல அறம் தான். நம்மளுக்கு கோவம் வரும்போது சரி கோவத்தை குறைச்சிப்போம் அப்படின்னு செஞ்சாலும் நல்ல அறம் தான். நம்பிக்கை கொண்டோடு நல்லறம் செய்தோரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். இது யாருடைய வாக்கு? அல்லாஹ்வுடைய வாக்கு. வாக்கு கொடுக்கறவங்க யாருன்றத பார்க்கணும் இந்த இடத்துல. சரியா? சில பேர் பேச்சுக்கெல்லாம் சொல்லுவாங்க, செஞ்சிட நம்மளுக்கு தெரியும் இது வெறும் உதார் கேஸ் தான், இது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் நம்ம போயிட்டே இருப்போம். சில பேர் என்ன செய்வோம்? அவங்க சொல்லிட்டாங்க, கண்டிப்பா அவங்க வாக்கு கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க? மீற மாட்டாங்க அப்படின்னு சில பேர் மேல நம்பிக்கை இருக்கும். இன்னும் சில பேர் அவங்க சொன்னா செய்வாங்க.
அப்படின்ற அதீத நம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது யாரு? அல்லாஹ். அப்போ சொல்கிறவங்க மேலே நமக்கு எப்படி நம்பிக்கை இருந்தால் இதை நம்புவோம் பாருங்க. நமக்கும் அவங்களுக்குமான தொடர்பும் அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோன்ற பார்வையும் இதில் இருக்குது. வெறும் வார்த்தையோடு இது முடியல. நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோரை நம்ம சொர்க்கத்தில் நுழைய வைப்போம். சிறிதளவு கூட அவங்க அநீதி இழைக்க மாட்டார்கள் சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறோம்? சிறிதளவு கூட நான் அவங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டேன். அப்போ இந்த நம்ம செய்கிறோம், சில விஷயம் செய்வோம், நிராசை அடைவோம். நம்ம எவ்வளோ செய்கிறோம்ப்பா, அவங்களுக்கு நன்றி இல்லை, எவ்வளோ சொல்கிறேன், அவங்க வரமாட்டேன்றாங்க, எவ்வளோ சொல்கிறேன் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, ஆனால் நான் இவ்வளோ செஞ்சு யாருக்குமே தெரியலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த இடத்துல அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இந்த உலகத்தில் இருக்கிற யாரையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த என்ன சொல்கிறது, மனசை சந்தோஷம் அடைய வைக்க முடியாது. எப்போவுமே நம்ம யார் மனசை சந்தோஷம் அடைய வைக்க முடியுமா? திருப்திப்படுத்த முடியுமா? திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் யாரை திருப்திப்படுத்த முடியும்? கண்டிப்பாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா விட்டுட்டோம், அல்லாஹ்க்காக செஞ்சேன். நான் எவ்வளோ விட்டு கொடுக்குறேன், 10,000 ரூபா 10 லட்சத்துக்கு கூட விட்டு கொடுக்குறேன்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் சரி பரவாயில்ல, இது அல்லாஹ்க்காக விட்டு கொடுக்குறேன். என்னை ஒரு வார்த்தை அவள் பேசிட்டா, நான் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தான், எனக்கு கூட வாய் இருக்குது, எனக்கு கூட கோவம் வரும். ஆனாலும் நான் இதை யாருக்காக விட்டு கொடுத்துட்றேன்? அல்லாஹ்க்காக விட்டு கொடுத்துட்றேன். ஆனால் இது யாருக்கு தெரியல, அவளுக்கு தெரியவே இல்லை பாரு. நான் விட்டு கொடுத்து கூட அவளுக்கு தெரியல பாரு. இப்போ நம்மள பல பேர் இருப்போம், விட்டு கொடுத்து தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது இடத்துல யார் வந்து நிற்பா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அநீதி இழைக்க மாட்டாங்க அவங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்கிட்டேருந்து நமக்கு வர வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இன்னுமே இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கவனம் எடுத்துக்கலாம். அடுத்தது 39வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தமது இறைவனை அஞ்சியோர், தமது இறைவனை அஞ்சியோர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு. அவங்கள கூட்டம் கூட்டமாக அஞ்சிட்டாலே எப்படியா கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்லப்படுவார்கள். எங்க பார்க்கலாமா? முடிவில் அதன் வாசல்கள் திறக்கப்பட்டு அங்கே வந்ததும் உங்கள் மீது சலாம் உங்கட்டும், நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுமா. அல்லாஹ்வுக்கு அஞ்சிட்டா கூட்டம் கூட்டமா ஓட்டி செல்லப்படுவாங்களா? எதன் பக்கம்? சொர்க்கத்தின் பக்கம். திறந்து விட்டு நம்மளுக்கு இங்கே நம்ம ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதே யாராவது ஒருத்தவங்க வாங்க சொல்லுவாங்களா, பிஸியாக இருப்பாங்களா, அவங்க நம்மளை கவனிப்பாங்களா அப்படின்னு எல்லார் மனசுலையும் இருக்கும். அந்த சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு போயினா ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா இல்லையா, சாப்பிட வாங்கன்னு கையில் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். இல்லை நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன இவ்வளோ வேலை இருக்குது, போமா போய் வேலையை பாருமான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் எப்படி நம்மளுக்கு காமிக்கிறான் பாருங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன சொல்லப்படும்? சலாம் சொல்லப்படும். யாருக்கு? நமக்கு சொல்ல போகிறவங்க யாரு? அல்லாஹுடைய மலக்குகள் நமக்காக சலாம் சொல்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் உள்ளே வந்தா, நம்ம பிள்ளைய சொல்கிறோம்ல, உள்ளேன்னு வெளில வருது, ஸ்கூலுக்கோ வெளியே போயிட்டு வருது, இன்றைக்கி உனக்கு ஹாப்பியாக ஒரு விஷயம் இருக்குது, நான் வச்சுருக்கேன், கையில் ஒரு மிட்டாய் வச்சுருப்போம் இல்லையா? அதை பார்த்தோன்னே பிள்ளைங்க சந்தோஷம் அடைவாங்களா மாட்டாங்களா? அதுக்காக தானே சொல்கிறோம். அது ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா பிள்ளைங்க சந்தோஷம் அடைவானும் போது நமக்காகவும் ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்றதுக்காக என்ன சொல்கிறாங்க? நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, நிரந்தரமாக இருக்கும் நிலையில் இதில் நீங்கள் நுழையுங்க அப்படின்னு அதோடைய காவலர்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்களாம். நிரந்தரமாக இதுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு பேர் அது. அந்த இடத்துல யாரெல்லாம் நுழையிற மாதிரி கற்பனை வந்துச்சு. நான் இது உள்ள நுழையிறேன், எனக்கு மலக்குகள் சலாம் சொன்னாங்க அப்படின்ற கற்பனை இந்நேரம் வந்திருக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கல்யாணம் போது அத்தனை பேருக்கு அந்த கற்பனை வந்திருக்கும், நம்ம எல்லாம் போன மாதிரி. சொர்க்கணும் போது கற்பனை வந்துச்சா, அது உள்ள நுழையிற மாதிரி, அதனுடைய காவலாளர்கள் எனக்கு சலாம் சொன்ன மாதிரி தோணுச்சா பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஆசைப்படக்கூடியவங்களா இருப்போம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், உலகத்துக்காக எவ்வளோ விஷயத்தில் ஆசைப்படுறோம், எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளுடைய ஆசை, உண்மையான ஆசை எதுவாக இருக்கணும்? சொர்க்கமாக இருக்கணும். அதற்கு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சில விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா பக்கத்திலிருந்தும் நம்ம எங்கெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய வழி தவறி இருக்கிறோமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவல் படி நடக்காமல் இருக்கிறோமோ, அவங்க காட்டி தந்த வழிமுறையை கேட்டுக்காமல் இருக்கிறோமோ, அந்த விஷயத்திலிருந்துலாம் அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? மாற்றி நமக்கு நல்ல ஒரு பேரா சொர்க்கத்தை மறுமையில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய நட்பு வட்டத்திற்கும் எப்படியாவது நம்ம கூட்டத்தோடு என்ன செய்யணும்?
கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்லக்கூடல நாம் அனைவருமே இருக்கணும் அப்படின்ற துவாவோட இன்னும் இந்த சொர்க்கவாதிகளுக்கான தன்மைகள் என்னென்ன தன்மைகள் இருந்தால் அவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வரும் வாரங்களில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஜன்னா வ அஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னா ஃபித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸா